வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கனகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் காலம் காலமாக நம் நாட்டில் இருந்து வருகிற மிகப்பெரிய இறைவனுடைய மாயச் செயல்களை நம்முடைய ஞானிகள் வழி வழியாக போற்றி பாதுகாத்து இன்று வரையிலும் அது தழைத்து ஓங்கி எங்கெங்கோ வளர்ந்து கொண்டிருக்கிறது என்ற அமைப்பில் இந்த ஞானமாகிய அரிய பொக்கிஷத்தை தொலைத்து விடாமல் இருக்க நாடு முழுவதும் அங்கங்கே சிலரையாவது நியமித்து இந்த அதீதமான ஞான செய்திகளை இறைவன் வளர்த்து வருகிறார். யுகங்களை 4 விதமாக பிரிப்பார்கள். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று 4 யுகங்கள் சொல்லப்படுகிறது. இதில் இந்த கிருத யுகத்திலே 90% அறிவிலும் ஆற்றலிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்த மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது இந்த கிருத யுகத்தினுடைய தர்மம். கிருதம் என்றால் நெய் என்று ஒரு பொருள். ஞானத்தையே நெய்யாக பாலிலிருந்து தான் நெய் வருகிறது. ஆனால் அது அனைத்து அந்த நிலைகளையும் கடந்து அப்படியே நெய்யாக கொடுத்து விடுவது, வெண்ணெயாக கொடுப்பது என்று இந்த யோக ஞானத்திலே இது சொல்லப்படுகிறது. நவநீதம் என்று சொல்வார்கள். நவநீதம் என்றால் வெண்ணெய் என்று பொருள். அது வெண்ணெய் போல் கொடுத்து விட்டால் இவர் அப்படியே அதை ஞானத்தீயால் உருக்கி நெய்யாக்கி கொள்ளலாம். அந்த சிரமமும் வேண்டாம் என்று நெய்யாகவே கொடுத்து விடுவது கிருதம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட மிகவும் சிரேஷ்டமான மனிதர்கள் வாழ்ந்த காலம் இந்த கிருத யுகம் என்று சொல்லப்படுகிறது. அங்கு அதர்ம வழிகளில் பிரவேசிப்பவர்கள் சிறு பிழை செய்தாலும் அது பெரும் பிழையாக கருதப்பட்டிருக்கிறது. திரேதா யுகத்திலே 70-30 என்ற அளவில் நல்லவர்கள் 70%, 30% தர்மநெறி தவறியவர்களும் இந்த உலகியல் வாழ்க்கையை உண்மை என்று நம்பி வாழ்கின்ற மனிதர்களும் அஞ்ஞானமும் நிரம்பியிருக்கிறது இருந்தது என்று கூறப்படுகிறது. அந்த திரேதா யுகத்தில் இராமாயணம் நடந்ததாகவும் நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. ராமச்சந்திரமூர்த்தி மகாவிஷ்ணுவனுடைய 10 அவதாரங்களிலே ஒரு அவதாரமாக அதில் அவர் அவதரித்தார். இந்த இராமாயணத்தில் வால்மீகி முனிவர் எழுதிய அந்த இராமாயணத்தில் ஞான வாசிஷ்டம், யோக வாசிஷ்டம் என்று மிகப்பெரிய ஒரு ஞான செய்திகள் அடங்கியிருக்கிறது. எனவே இது போன்ற இதிகாசங்கள் இவை நடந்ததா நடக்கவில்லையா என்பது அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஞானிகள் உலகத்தில் பல யோகிகள் ஞானிகளை நான் சந்தித்திருக்கிறேன். என்னோடு ஒரு கும்பகோணத்தை சேர்ந்த ஒரு பிராமண வகுப்பைச் சேர்ந்த பெரியவர், அவரோடு எனக்கு 50 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்பு இருந்தது. தற்போது காலமாகிவிட்டார். அவரும் இதே கருத்தை, இவை அனைத்தும் தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை வலியுறுத்துவார். என்னுடைய இளமை காலத்திலும் நான் இந்த இராமாயண மகாபாரத இதிகாசங்களை
படித்தபோது என்னுடைய சிந்தனையில் எழுந்ததும் அதுவே. அதன் பிறகு நான் குற்றாலம், தேனருவி, அந்த செண்பகாதேவி மலைப்பகுதி குகைகளிலே சந்தித்த யோகிகள், ஞானிகள் எல்லாம் இவை அனைத்தும் தத்துவார்த்தமாக சொல்லப்பட்டவை என்று என்னிடம் கூறியது உண்டு. அதை உறுதி செய்வதா முகமாக யோக வாசிஷ்டம், ஞான வாசிஷ்டம் என்று மிகச்சிறந்த ஞான நூல்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு துவாபர யுகத்தில் 50-50 என்ற அடிப்படையில் அந்த மனித வர்க்கம் வாழ்ந்திருக்கிறது. அதிலும் கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் செய்து மிகச்சிறந்த நூலாகிய பகவத்கீதை என்ற நூலை அவர் அருளியிருக்கிறார். அப்போது இந்த மகாபாரதமும் மிகப்பெரிய தத்துவங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதை முழுவதும் படித்து உணர்ந்தால் முரண்பட்ட பல செய்திகள் அதில் இருக்கிறது. இன்று மனிதர்கள் அதற்கு பல்வேறு விளக்கங்களை கொடுக்கிறார்கள். புறத்தே இருந்து கேள்விகள் அதை அப்படியே எடுத்துக்கொண்டு கேட்கிறவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். அதன் மெய்ப்பொருளை சொல்லுகின்ற மனிதர்கள்தான் குறைந்திருக்கிறார்கள். இதில் நடந்ததா நடக்கவில்லையா என்றால் இது அன்றாடம் நடக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இராமாயணம் நடக்கிறது, மகாபாரதம் நடக்கிறது. இதுதான் ஞானம் உணர்ந்தவர்கள் கூறியது. அதுபோலவே இந்த 4 யுகங்களும் ஒரு காலத்தில் யுகமாகவும் நடந்தது. இப்போது கலிகாலம் என்று நாம் வாழ்கிறோம். இந்த கலிகாலத்திலும் கிருதயுக மனநிலையில் வாழ்கிறவர்களும் உண்டு. திரேதாயுக நிலையில் வாழ்பவர்களும் உண்டு. துவாபர யுக நிலையில் வாழ்பவர்களும் உண்டு. கலியிலே வாழ்பவர்களும் உண்டு. இவை ஒரு காலக்கணக்கு என்ற இந்த மாய புதிருக்காக அதற்கு வருடங்களெல்லாம் போட்டு இந்த உலக நாடகம் அது ஒரு புறம் நடந்து கொண்டே இருக்கும். நடந்து கொண்டிருக்கிற அதே வேளையில் ஒவ்வொரு தனி மனிதனுடைய உடம்பிலும் இந்த யுகங்கள், காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. இங்கே ராமாவதாரம் நடக்கிறது, கிருஷ்ணாவதாரம் நடக்கிறது, நரசிம்ம அவதாரம் நடக்கிறது. இப்படி சகல அவதாரங்களும் சிவபெருமானுடைய அவதாரம், முருகப்பெருமானுடைய அவதாரம். இது அவதாரம் என்றுதான் கூறியிருக்கிறார்களே தவிர பிறப்பு என்று நாம் கூறுகிறோம். இறைவனுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. செம்மான் மகளைத் திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மா இரு சொல்லற என்றலுமே, அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்று அருணகிரி பெருமான் கூறுகிறார். தெளிவாக அதில் முதலிலே குறிப்பிட்டு விடுகிறார். செம்மான் மகளைத் திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான். முருகப்பெருமான் பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை என்றால் முருகனுக்கு பிறப்பு இறப்பு இல்லாத நிலையில் சிவபெருமானுக்கும் பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. எந்த தெய்வங்களும் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. தோன்றும் மறையும். இதுதான் தெய்வத்தினுடைய தன்மை. மறைந்திருந்தாய் எம்பெருமான் என்று மணிவாசகர் கூறுகிறார். எப்போதும் நீ இருக்கிறாய், ஆனால் மறைந்தே இருக்கிறாய். தோன்றா பெருமையன். எல்லோருக்கும் ஒரு பெருமை இருக்கிறது. இறைவனுக்கு என்ன பெருமை என்றால் எங்கும் பறந்திருப்பார், நம்மோடையே இருப்பார். ஆனால் நமக்கு தெரியாமல், நம்முடைய கண்களுக்கு தோன்றாமல், மனதிற்கு எட்டாமல் இருக்கிறார். அதனால்தான் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே என்று மணிவாசகர் மிக தெளிவாக கூறுகிறார். சோதியனே என்றால் எல்லோருக்கும் தெரிந்தே ஆக வேண்டும். அவர் எப்போது ஜோதியனாக இருக்கிறார் என்றால் ஞானம் முதிர்ந்தவர்களுக்கு அவர் சோதியனாக இருக்கிறார். ஞானப்பாதையை விட்டு இந்த வந்த சந்தையாகிய மாபெரும் சந்தையாகிய இந்த உலகத்தின் மயக்கத்தில் இருப்பவர்களுக்கு அவர் துன் இருளாக இருக்கிறார். துன் இருளாக இருந்து
எங்கும் பரந்திருக்கிற ஒரு பொருள் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்ற இலக்கணத்தை மாற்றி சிலருக்கு தெரிகிறார், பலருக்கு மறைகிறார் என்றதால் தோன்றாப் பெருமையன் என்றும் கூறினார். அதைப்போல இந்த ஞான வாழ்வு என்பது மிக மிக புதிரானது, மிக உயர்ந்த தன்மை உடையது. இதில் அறிவுமயமான செய்திகள் கூறப்பட்டிருக்கிறது. இறைவனையே அறிவுமயம் என்றுதான் ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள். ஜீவனையும் அறிவுமயம் என்றே கூறப்படுகிறது. ஞானம் ஞானம் என்று நான் அடிக்கடி கூறுகிறேன். இந்த ஞானம் என்றால் அறிவு என்பதுதான் பொருள். அறிவு எங்கெங்கு பிரகாசிக்கிறதோ அங்கெல்லாம் ஞானம் வெளிர்கிறது. அவர் எந்த துறையில் ஞானத்தை பெறுகிறாரோ அந்த அடைமொழியோடு அவர் அந்த ஞானி என்று அறியப்படுகிறார். அதனால் நம்முடைய நாட்டின் மிகப்பெரிய ஒரு சிறப்பு இந்த ஞான நிலையில் அடங்கியிருக்கிறது. இதில் உருவ வழிபாடு, அருவ வழிபாடு என்ற 2 நிலைகள் இருக்கிறது. இந்த அருவ வழிபாடு செய்கின்றவர்கள் எங்கெங்கு பார்த்தாலும் இறைவனையாகவே பார்த்து வழிபாடு செய்கிறார்கள். அதனால் அவர்கள் அத்வைத ஞானம் உடையவர்கள் என்று, பிரம்ம பாவனை உடையவர்கள் என்று எப்போதும் அவர்கள் பிரம்மம் என்று வேதாந்த நூல்கள் கூறுகிறது. அதுவே சைவம் என்பது சிவன் என்று கூறுகிறது. வைணவ மதம் என்றால் அது ஸ்ரீமன் நாராயணன் என்று கூறுகிறது. காணாபத்தியத்தில் விநாயகப் பெருமானை கூறுகிறார்கள். கௌமாரம் என்ற மதத்தில் முருகப்பெருமானை முதன்மையாக கூறுவார்கள். சாக்தத்தில் அம்பாளாகிய பார்வதி தேவியை முதன்மையாக கூறுவார்கள். சௌரம் என்ற வழிபாட்டிலே சூரியனை வழிபடுவது என்பது ஒரு வழிபாடு. அது சௌரம் என்று சொல்லப்படுகிறது. சௌரம், சௌரி என்றால் சூரியன் என்று பொருள். சௌரிராஜ பெருமாள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதை சூரிய நாராயணன் என்பதை சௌரிராஜன் என்று சொல்வது உண்டு. அந்த சூரிய வழிபாடு என்றால் இந்த புறத்தே தோன்றுகின்ற இந்த சூரியன் என்று நாம் பொதுவாக மனித மனம் அவ்வாறு நினைக்கிறது. அனைவரும் அவ்வாறு தான் கூறி வந்திருக்கிறார்கள். ஆனால் யோக நூல்கள் என்ன கூறுகிறது என்றால் 12 ஆதித்யர்கள் இருக்கிறார்கள். துவாதச ஆதித்யர்கள் என்று அவர்களுக்கு பெயர். அதை மேஷம் முதலாக மீனம் வரை ஒவ்வொரு ராசியிலும் சூரியன் சஞ்சரிக்கும் போது அந்த சூரியனுக்கு 12 பெயர்களை வைத்திருக்கிறார்கள். அரியமான், துவஷ்டா, பர்ஜன்யன் என்று இப்படி 12 பெயர்களெல்லாம் உண்டு. விஷ்ணு என்று கூட பெயர் இருக்கிறது. இது கிரகநிலைகளிலே சொல்லப்பட்ட துவாதச ஆதித்யர்கள். யோக நூல்கள் என்ன கூறுகிறது என்றால் பிண்ட ஆதித்யன் என்று இந்த பிண்ட சரீரத்தில் ஒரு ஆதித்யன் சூரியன் இருக்கிறார். மனதிலே மன ஆதித்யன் என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். பிண்ட ஆதித்யன், மன ஆதித்யன் என்று கூறப்படுகிறது. அதன் பிறகு இந்த ஆன்மாதான் ஆதித்யன் என்றே வழங்கப்படுகிறது. கோடி சூரிய பிரகாசம் என்று அந்த இறைவனை கூறுவார்கள். இப்படி அனைத்திலும் உட்பொருள்கள் நிறைந்தது, மிக மிக மாயம் நிறைந்தது. என்னை பொறுத்த அளவில் பல ஆண்டுகளுக்கு முன்பு கேட்பார்கள். நானோ கடந்த ஒரு மனநிலையில் பலகாலம் வாழ்ந்தவன், தற்போதும் அவ்வாறே வாழ்ந்து கொண்டிருப்பவன். என்னிடம் வந்து கேட்டால் கிடைப்பது இதுதான் கிடைக்கும் என்று நான் அவர்களுக்கு கூறுவேன். எப்பா, என்னிடம் வந்து கேட்டால் என்னிடம் என்ன சரக்கு இருக்கிறதோ அதைத்தான் நான் கொடுக்க முடியும். என்னுடைய மனம் எந்த அடுக்கிலே நிற்கிறதோ அதை தான் நான் உங்களுக்கு வழங்க முடியும்.
என்று கூறுவேன். நீங்கள் கேட்கிற கேள்விகளெல்லாம் வெகு சாதாரணமாக இருக்கிறது. ஆனால் உண்மைத்தன்மை எங்கோ இருக்கிறது. மிக மிக நுட்பமாக இருக்கிறது. அவர்கள் கேட்பதெல்லாம் இந்த கண்முன்னால் இருக்கிற கதைகள், கண்முன்னால் இருக்கிற இந்த காட்சிகள், மனிதர்களால் காலந்தோறும் மாறி மாறி செய்யப்பட்டு வருகிற பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள். இவையெல்லாம் நிலையானதே அல்ல. ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. மனித மனதிற்கு எட்டாத ரகசியங்கள் கோடி கோடியாக இந்த மண்ணிலே இருக்கிறது. அதில் கண்ணில் பார்த்தவற்றை மட்டும் ஆராய வேண்டுமென்றாலே அதற்கு ஆயிரக்கணக்கான பிறவிகள் போதாது. இந்த கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை ஆராய வேண்டுமென்றால் லட்சக்கணக்கான பிறவிகள் தேவைப்படும். கண்ணிலே கண்டவற்றை எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து செய்திகளையும் ஒரு மனிதன் படித்து கற்று அதனுடைய அறிவை, ஞானத்தை பெறுவது என்பதே இயலக்கூடிய காரியம் அல்ல. ஒரு பிறவியில் அது சாதிக்க முடியாது. மனித மனதில் பெரும்பாலான மனித மனங்கள் இந்த காட்சியினால் காட்சி மயக்கம் என்று கூறுவார்கள். பார்க்கிற உலகத்தை உண்மை என்று நினைப்பதே மிகப்பெரிய மயக்கம். இறைவன் அதை வைத்திருக்கிறார். அது இந்த ஊனக்கண்ணுக்கு உலகம் தெரிகிறது. அந்த உலகம் உண்மை என்று தெரிகிறது. ஞானம் உணர்ந்தவர்களுக்கு இந்த உலகம் பொய் என்று தெரிகிறது. என்னையா இப்படி திடீரென்று என்னை கேட்பார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு சில இளைஞர்கள் என்னை தொடர்ந்து இருந்தவர்களெல்லாம் உண்டு. என்னையா இப்படி பட்டென்று உலகம் பொய் என்று சொல்லிவிட்டீர்களே. அப்போது நான் சொல்வேன், அப்பா இது பொய்தானப்பா. உன்னுடைய கண்ணுக்கு இது உண்மையாக தெரிகிறது. என்னுடைய கண்ணுக்கு இது பொய்யாக தெரிகிறது. இதனுடைய உண்மைத்தன்மை வேறாக தெரிகிறது. அதனால் நான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்கிறேன். இது நான் மட்டுமல்ல, ஞானிகள் பலரும் இதைத்தான் கண்டு உணர்ந்திருக்கிறார்களப்பா என்று நான் சில பாடல்களை கூறி அவர்களுக்கு விளக்கம் கூறுவேன். ஒரு நல்ல ஒரு கருங்காலி கட்டையில் அல்லது ஒரு அந்த ரோஸ் வுட் என்று சொல்வார்கள், அதை இந்த தெற்கு பகுதியில் தோதகத்தி என்று ஒரு நல்ல வலிவான ஒரு மரம் ஊட்டி போன்ற மலைப்பகுதிகளில் கிடைக்கும் என்று சொல்லப்படும். இங்கே பல வீடுகளிலே இந்த நாற்காலிகள், மேஜைகள் எல்லாம் இந்த தோதகத்தியிலே அந்த காலங்களிலே வீடுகளிலே உண்டு. அது வேலை செய்வதற்கு நல்ல குலைவாக இருக்கும். அலங்கார வேலைகளை அதில் செய்யலாம். அதில் ஒரு யானை பொம்மை செய்யப்பட்டிருக்கிறது என்றால் பார்த்தவுடன் எல்லோரும் யானை நன்றாக இருக்கிறது, அவர்களுக்கு அது யானை என்று தெரிகிறது. அதையே ஒரு தச்சு வேலை செய்கிற, மர வேலை செய்கிறவர், ஒரு தொழிலாளி பார்த்தால் அவர் அது என்ன மரத்தில் செய்யப்பட்டிருக்கிறது, தேக்கிலே செய்யப்பட்டிருக்கிறதா அல்லது இந்த தோதகத்தி என்று சொல்கிற ரோஸ் வுட்டில் செய்யப்பட்டிருக்கிறதா அல்லது மயிலை என்று ஒரு மரம் உண்டு, இந்த மயிலையில் செய்திருக்கிறார்களா, அதுவும் குலைவான மரம் என்று அவருக்கு மரம் தெரியும். யானையை அவர் பார்க்க மாட்டார். அதைப்போல இந்த உலகம் இறைவனுடைய வடிவமாக இருக்கிறது. ஞானிகள் இறைவனை பார்க்கிறார்கள், உலகத்தை பார்க்க மாட்டார்கள். இந்த ஞானம் குறைந்த கண்களுக்கு இறைவன் தெரிய மாட்டார், உலகம் தெரியும். இதை திருமூலர் பெருமான் மந்திரத்திலே குறிப்பிடும்போது மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் பஞ்சபூதமே என்று மிக தெளிவாக ஒரு ஞானப்பாடலை, ஞான மந்திரத்தை கூறியிருக்கிறார். இந்த யானை மரமாக பார்க்கும்போது யானை மறைந்து விட்டது. யானையாக பார்த்தபோது மரம் மறைந்து விட்டது. அதைப்போல பரத்தை மறைத்தது பார் பஞ்சபூதம். பரம் என்றால் நிலையானது, பரசிவம், பரசக்தி என்று நான் பல தொடர்களிலே கூறியிருக்கிறேன். அந்த பரசிவத்தையும் பரசக்தியையும்
பஞ்சபூதங்கள் மறைத்து விட்டது. பஞ்சபூத உலகத்தை பார்க்கும்போது அதில் அடிப்படையாக இருக்கிற அந்த பரசிவத்தையும் பரசக்தியையும் மனித கண்கள் மறந்து விடுகிறது. இந்த பரத்தில் மறைந்தது பார்பஞ்சபூதமே. பரத்தையும் பரசிவத்தையும் பரசக்தியையும் எவன் ஒருவன் பார்க்கிறானோ அவனுக்கு இந்த பஞ்சபூதங்கள் மறைந்து பரசிவமும் பரசக்தியும் வெளிப்படுகிறது. இதுதான் இந்த இறைவனை பற்றி நமக்கு எளிதாக புரிந்து கொள்ள நம்முடைய முன்னோர்கள் கூறிய பல செய்திகளில் இது சில. இப்படி நமக்கு விளக்குவதற்கு அவர்கள் அரும்பாடுபட்டு பல இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய கருணைத்தரத்தை வியந்து நாள்தோறும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால், இன்று மனித வாழ்விலே அங்கே போனால் ஒரு பணம் கிடைக்கும், ஒரு புதையல் இருக்கிறது என்று ஒரு மனிதனுக்கு தெரிந்துவிட்டால் அவன் அதை யாரிடமும் கூற மாட்டான். அந்த புதையலை தானே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த மனித மனம் விரும்பும். ஆனால் நம் நாட்டு ஞானிகள் மிகப்பெரிய அரிய ஞான புதையலை இரு கைகளாலும் அள்ளி அள்ளி பின்னால் வருகிற சந்ததிகளெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று மிகப்பெரிய கொடையாளியாக வழங்கியிருக்கிறார்கள். அந்த கொடைக்காகவே அவர்களை நினைத்து நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி இந்த மாய நாடகம் ஒன்றை பார்த்தால் ஒன்று இல்லை, இதை பார்த்தால் அது இல்லை, அதை பார்த்தால் இது இல்லை. இதுதான் ஞானம், உண்மையான ஞானம் என்பதன் அடிப்படையைத்தான் நான் கூறுகிறேன். இது உலக ஞானமாவது இருக்கிறதா என்றால் உலக ஞானமும் மறைக்கப்படுகிறது. மனிதன் எல்லாம் வெளியே வந்து விவரம் தெரிந்த பிறகு ஆய்வு செய்வதுதான் இன்று அனைத்தும் நடக்கிறது. ஒன்றும் தெரியாமல் இருந்தது, தத்தி நடந்தது, தவழ்ந்து நடந்தது, தந்தை யார் தாய் யார் என்றே தெரியாத நிலையில் இருந்து வந்தோம் என்பதே மனிதனுக்கு மறைக்கப்படுகிறது. 6 மாத குழந்தையாக தாயினுடைய கையிலே இருந்துதான் மனித வர்க்கங்களெல்லாம் வந்திருக்கிறது. நானும் அப்படித்தான் இருந்து வந்திருப்பேன். ஆனால் அது இன்று எனக்கு நினைவில்லை. நான் என்ன நினைக்கிறேன், எப்போதும் நான் இதுபோல அனைத்தையும் சிந்திக்கும் திறன் பெற்றவன் என்று எண்ணுகிறேன். அதுதான் மயக்கம், மாயை. 6 மாத குழந்தையாக இரு என்றுதான் யோக நூல்கள் ஞானம் கூறுகிறது. சிந்தையற்ற பூமண்டல ராஜனும் சிசுவும் போல் சுகமாவார். இந்த பிரம்மஞானிகள் சிவஞானிகள் எப்போதும் ஆனந்தத்தில் தெளித்திருப்பார்கள். எப்படி என்றால், சிந்தையற்ற பூமண்டல ராஜன், அனைத்தையும் அடக்கி ஆளுகின்ற ஒரு சக்கரவர்த்தி, ஒரு சாம்ராட் இருந்தால் அவருக்கு எந்த விதமான எதிரி இல்லை, அது இல்லை, ஒன்றும் இல்லை. அவருக்கு எந்த விசாரங்களும் இல்லை. அதுபோல் நிம்மதியாக இருப்பார். கை குழந்தையாக தாயினுடைய அரவணைப்பில் இருக்கிற குழந்தைக்கு எந்த விதமான கவலையும் இறைவன் வைக்கவில்லை. அதனால் இந்த உயர்ந்த ஞானிகளுக்கு உதாரணமாக இதுவே கூறப்படுகிறது. சிந்தையற்ற பூமண்டல ராஜனும் சிசுவும் போல் தாயின் கையில் இருக்கிற குழந்தை எந்த விதமான தன்னுடைய தேகம் அழிந்துவிடும் என்ற அச்சம் கூட அதற்கு கிடையாது. தாய்க்குத்தான் அத்தனை பொறுப்பும் இருக்கிறது. அப்படி அந்த தான் பெற்ற குழந்தையை இந்த தாய் எப்படி அவ்வளவு சிரத்தையோடு காப்பாற்றுகிறாரோ அதைப் போலத்தான் இறைவனும் செய்கிறார். என்ன இதில் ஒரு வித்தியாசம் என்றால், தாய் குழந்தையை கொல்லுவதில்லை, அழிப்பதில்லை. இறைவன் தன்னுடைய படைப்பை தானே மாற்றுகிறார். இந்த ஒரு செயல்தான் வித்தியாசம். அதைத்தான் நாம் இறைவனுக்கு இரக்கமில்லையா, இறைவனுக்கு கருணை இல்லையா என்றெல்லாம் பலர் அந்த அஞ்ஞானத்தால் இறைவனை நொந்து கொள்வதை அன்றிலிருந்து இன்று வரை பார்க்கிறோம். எவ்வளவு காலம் நாங்கள் வழிபாடு செய்தோம், எங்களுக்கு இப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டது, எங்களுக்கு ஒரு பெரிய பொருள் நஷ்டம் வந்து விட்டது, இப்படி ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது, திருமணம் தடைப்பட்டு போய்விட்டது என்று இறைவனை நொந்து கொள்பவர்கள், அல்லது அகால மரணம் அடைந்து இப்படி இறந்து விட்டார், எவ்வளவு காலம் இறைவனை வணங்கியிருப்போம், இப்படி செய்து விட்டார்
என்று நொந்து கொள்ளாத மனிதர்கள் மிக குறைவு. காரணம், இவர்களுக்கு இந்த உடம்பு எப்படி வந்தது, உடம்பை கொடுத்தவன்தான் அதை எடுத்திருக்கிறான் என்ற அந்த விழிப்புணர்வு இல்லை. அது இறைவனால் மறைக்கப்படுகிறது. இந்த 6 மாத குழந்தை என்று அதான் நான் கூறினேன். 6 மாத குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. தாயறியும் குளவியினை தனையன் அறியா வண்ணம் போல் ஆய பெரும் பாலறிவார் அறியாத அனிர்வசனம் என்று வேதாந்த பாடல்கள் இந்த பிரம்மத்தை எப்படி என்று குறிப்பிடுகிறது. தாயறியும் குழவியினை தனையன் அறியா வண்ணம் போல், தன் கையிலே இருக்கிற குழந்தையை இது தன்னுடைய மகன், தன்னுடைய மகள் என்று தாய் அறிகிறாள். ஆனால் அந்த குழந்தைக்கு இதுதான் தாய், இதுதான் உலகம் என்று எதுவுமே தெரியாது. தாயறியும் குழவியினை தனையன் அறியா வண்ணம் போல் ஆய பெரும் பாழ் அறிவார். இந்த ஞானிகள் மிகப்பெரிய பாழ் என்றுதான் இந்த ஞானத்தின் உயர்ந்த நிலையை பாழ் என்று கூறுகிறார்கள். பாழ் என்பது ஒன்றுமில்லாமல் போனது, ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை பாழ் என்று கூறப்படுகிறது. இது வேதாந்தத்திலும் ஞானிகளுடைய சம்பாஷணையிலும் இந்த வார்த்தைகள் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. வெட்டவெளி என்றும் பயன்படுத்துகிறார்கள். 3 பாழ்கள் என்று முப்பாழும் முப்பாழும் பாழாய், அதற்கு அப்பாலும் பாழாய் என்றெல்லாம் இந்த சித்தர் பாடல்கள் வருகிறது. அப்பாளுக்கு அப்பால் நின்று ஆடும் அருளைப் போற்றாமல் இப்பாளாம் வாழ்வை நம்பி இறப்பவர்க்கு ஒன்று ஈயாமல் துப்பாமல் வந்தவினை சூழ்ந்தனையே நெஞ்சமே என்று சித்தர்களெல்லாம் பல விதங்களில் இதை மறைபொருளாக கூறியிருக்கிறார்கள். அந்த பாழ்வெளியை அந்த ஞானி அறிகிறான். அந்த ஞானியை உலகம் அறியாது. தாயறியும் குளவியினை தனையன் அறியா வண்ணம் போல் ஆய பெரும் பாலறிவார் அறியாத அனிர்வசனம் என்று வடமொழி தமிழ்மொழி எல்லாம் கலந்துதான் இந்த வேதாந்த நூல்கள் நம்மிடையே இருக்கிறது. அனிர்வசனம் என்றால் வாயினால் சொல்ல முடியாதது, விளக்க முடியாதது. அனுபவித்துத்தான் அதை அறிய வேண்டுமே தவிர வாயினால் விளக்கிச் சொல்ல முடியாததை அனிர்வசனம் என்று கூறுவார்கள். அதைத்தான் வாயினால் விளக்க முடியாமல் சனகாதி முனிவர்களுக்கு தட்சிணாமூர்த்தி பகவான் மௌனத்தால் உபதேசித்தார் என்று கூறுவார்கள். இப்படி இந்த 6 மாத குழந்தையாக இருந்து ஒன்றுமே தெரியாமல் விவரம் தெரிந்துதான் அம்மா அப்பா என்று அவரவர் தாய்மொழியிலே பேச கற்றுக்கொண்டு பல விஷயங்களை ஏதோ தெரிந்து கொண்டு இந்த உலகத்தில் எதையெதையோ பேசித் தெரிகிற பல மனிதர்களை நாம் பார்க்க முடிகிறது. வந்துவிட்ட உலகத்தில் எங்கிருந்து இங்கு வந்தோம் என்பது தெரியாது, எங்கு போகப் போகிறோம் என்பது தெரியாது, அடுத்து என்ன இந்த திரைப்படத்தில் காட்சி வரப்போகிறது என்பதும் தெரியாது. இது எதுவுமே தெரியாது. வந்த சந்தையில் சந்தை கடைகளை பற்றிய விமர்சனங்கள் மனிதர்களால் செய்யப்படுகிறது. சாமானிய மனிதர்களால் செய்யப்படுகிற அனைத்து செயல்களும் வந்ததும் தெரியாது, போகப் போவதும் தெரியாது, வந்துவிட்ட சந்தையை பற்றியே சதாகாலமும் சிந்தித்திருக்கிறது தான் இந்த சாமானிய மனிதருடைய வாழ்வு. இந்த சந்தையிலே தொடர்ந்து இருந்துவிட வேண்டும் என்பதும், இந்த சந்தையில் தொடர்ந்து இருப்பதற்கு வழி சொல்லுகின்ற நபர்களை அண்ணாந்து பார்ப்பதும், இந்த சந்தையில் துன்பமில்லாமல் காசில்லாமல் சந்தை இருக்கத்தான் செய்யும், அதை வாங்குவதற்கு பணம் தேவைப்படுகிறது. அந்த பணத்தை இல்லாவிட்டால் அந்த பணம்தான் புண்ணிய பாவ கர்மாக்கள். சந்தைக்கு அனுப்பி விடுகிறார் இறைவன். அனைவருக்கும் ஒரே தகுதியை கொடுக்கவில்லை. ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமான செல்வாக்கு நிலைகளை பெற்றிருக்கிறார்கள். அதைப்போல சந்தையில் வந்தால் உங்களுக்கு இங்கேயே இருக்க வைத்து விடலாம்.
சந்தையை விட்டு ஒருவர் போய்விட்டார் என்றால் அதற்கு ஒரு காரணத்தை மனித மனம் தேடுகிறது. யமன் பழி சுமக்க மாட்டான் என்று ஒரு பழமொழி உண்டு. நெடுங்காலமாக அனைத்தையும் யமதர்மன் உயிரை பிரிக்கிறான் என்று அனைவரும் யமனை காலனை ஏசுகிறார்கள் என்று சிவபெருமானிடம் முறையிட்டதாகவும் இது ஒரு வழக்கு சொல். அப்போது சிவபெருமான், சரியப்பா, இனி நான் உன்னை மனிதர்கள் ஏசுவதை தவிர்ப்பதற்கு வேறு காரணங்களை வைத்து விடுகிறேன். நோய், விபத்து, தற்கொலை என்று இறப்புக்கு வேறு வேறு காரணங்களை நான் வைத்து விடுகிறேன். இனி உன்னை நோவ மாட்டார்கள் மனிதர்கள். பாழாய்ப்போன கார் வந்து இடித்து இவன் மாண்டு விட்டான். இந்த பாழாகப் போன இந்த நோய் வந்ததால் இறந்து விட்டான். இங்கு போக வேண்டாம் என்று சொன்னேன், அதனால் இறந்து விட்டான் என்று இந்த இறப்புக்கு காரணம் தேடிக்கொண்டிருப்பார்கள். இவையெல்லாம் இந்த இறைவனுடைய நிர்வாக ரகசியங்களை இம்மியளவும் யோசிக்காமல் இந்த வாழ்வின் சுகதுக்கங்களுக்கு புறத்தே காரணங்களை தேடுவது என்பது அது மிகப்பெரிய ஒரு மயக்க நிலை. காரணம் இதுவே ஒரு மயக்கம் நிறைந்த சந்தை. இந்த மாயம் நிறைந்த சந்தையில் நாம் எப்படி வந்தோம் என்பதே நமக்கு தெரியவில்லை. அடுத்த நொடி என்ன நடக்கப் போகிறது என்பதும் தெரியாது. அடுத்து எந்த கருவிலே அடைக்கப் போகிறான் என்பதும் தெரியாது. இந்த கருவிலே உயிர் சேர்வது எப்படி, சேர்ந்தது எப்படி என்பதும் தெரியாது. ஆனால் இவையெல்லாம் நம் நாட்டு ஞானிகளால் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆன்மா, ஆன்மா, ஜீவாத்மா என்று சொல்லாதவர்கள் இருக்க முடியாது. இந்த ஆன்மீகத்தை பற்றி சொல்கிறவர்கள் இந்த ஜீவாத்மா, பரமாத்மா அல்லது ஆத்மா, உயிர் என்றெல்லாம் சொல்வது வழக்கம். இந்த உயிர் எங்கப்பா நின்றது? அந்த ஆரம்ப காலங்களில் நான் பலரிடம் கேட்பது, உயிர் உயிர் என்று சொல்கிறீர்களே, இந்த உயிர் எங்கே நின்றது? இந்த உடம்பு நீ எடுப்பதற்கு முன்னால் உயிர் எங்கிருந்தது? எப்படி இந்த உயிரும் உடம்பும் சேர்ந்தது என்றால் அவர்கள் அப்படியே ஆச்சரியமாக விழிப்பவர்கள். பெரிய தமிழ் கற்றவர்களும் இருக்கிறார்கள், பெரிய தத்துவ ஆய்வுகள் செய்தவர்கள் இருக்கிறார்கள், சித்தாந்த வேதாந்தங்களை கற்றவர்களும் இருந்தார்கள். எங்கேயா இருந்தது? இந்த உயிர் எப்படி உருவாயிற்று தெரியுமா உங்களுக்கு? சும்மா ஏதோ வரவில்லை, விந்து நாதம் என்று வைத்திருக்கிறார்கள். மனிதனிடம், அந்த ஆணிடம் உள்ள ஜீவசக்தி விந்து என்றும் பெண்ணிடம் நாதம் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த விந்து என்பது ஒளி, லைட், பிரகாசமான ஒரு சக்தி. அதைத்தான் விந்து என்று சொல்கிறார்கள். நாதம் என்பது ஓசை, அது அம்பாளுடைய அம்சம். அந்த அம்பாள் இசை வடிவாக இருக்கிறார். நாதம், நாதோபாசனை என்றெல்லாம் பலர் சொல்லுவார்கள். நாதத்தால் இறைவனை அடைய முடியும் என்றால் அது நாதமாக விளங்குவது இந்த அம்பாள் தான் நாதமாக இருக்கிறார். அந்த காலத்தில் தூரதர்சனில் ஒலியும் ஒளியும் என்று போடுவார்கள். அந்த ஒலி என்பது அம்பாள், ஒளி என்பது சிவன், ஒளி என்பது விந்து, ஒலி என்பது நாதம். அதை ஆணிடத்தில் உள்ள சுக்கிலம் என்றும் சுரோனிதம் என்றும் கூறுவார்கள். இந்த சுக்கிலம் என்ற விந்துவினுடைய நிறம் வெண்மை, சுரோனிதம் என்ற அந்த பெண்களின் கரு பிடிக்கிற நிலைக்கு பெயர். அதற்கு நிறம் செந்நிறம் என்று கூறப்படுகிறது. அது செந்நீர் என்றும் இது வெந்நீர் என்றும் சித்தர்கள், யோகிகள் கூறுகிறார்கள். இந்த வெள்ளையும் சிவப்பும் கலந்ததுதான் இந்த மானிட சரீரம் என்ற காரணத்தால் ஆலயங்களுக்கு இந்த காவியையும் வெள்ளையையும் அடிக்கிற ஒரு மானிட உடலே, தேகமே ஆலயம். அதைப்போல புறத்தே இருக்கிற ஆலயம் இந்த விந்து நாதத்தால் உருவானது என்ற தத்துவத்திற்காக அவ்வாறு செய்தார்கள். அதற்கு வேறு பொருள்களும் கூறுவார்கள். சிவப்பு ரஜோகுணம் என்றும் வெள்ளை சத்துவகுணம் என்றும் அதற்கு ஒரு பொருள் கூறுவது உண்டு. ஆனால் இந்த விந்து நாதம்தான்
இது ஒரு உடலாக பரிணமிக்கிறது. ஒரு உடல் உருவாகிறது. அந்த உடலிலே இந்த விந்து நாதம் சேர்ந்தால்தான் அந்த உடல் வளரும், நீண்ட காலம் மண்ணில் இருக்கும். அவை கண்ணுக்கு தெரியாத அந்த மைக்ரோ லெவல் அணுவுக்கும் அணுவாக இருக்கிற நிலையில் அது தந்தையிடம் இதை நான் கூறியிருப்பேன். பிதுர் கர்ப்பம் என்று 40 நாட்கள் அவன் உண்ணுகிற உணவிலே, நீரிலே, பல விதங்களிலே அந்த ஆணினுடைய உடம்பிலே சென்று சேர்ந்து சுமார் 40 நாட்கள் தங்கியிருக்கும். அதை பிதுர் கர்ப்பம் என்று சொல்லுவார்கள். அதன் பிறகு இன்ன நாள், இன்ன நட்சத்திரம், இந்த நேரத்தில் தான் அது கருவாக தாயிடம் செல்ல வேண்டும் என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. மனிதருடைய விருப்பப்படி அது அமையாது. ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் 6 குழந்தைகள் என்றால் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு ஆன்மா வந்து சேருகிறது. அந்த ஆன்மா பல வினைகளை சுமந்து நாற்புறத்திலிருந்தும் வருகிறது. எங்கிருந்து வரும் என்பதெல்லாம் இறைவனே அறிவான், பிரம்மனே அறிவான். மற்ற யாருக்கும் அது தெரியப் போவதில்லை. ஞானிகளில் அரிதாக இந்த ரகசியங்களை அறிந்தவர்கள் உண்டு. இதற்கு முன்பு இவன் எங்கிருந்தான் என்று. அதுபோல பல இடங்களில் உள்ள ஆத்மாக்களை, ஜீவாத்மாக்களை அந்தந்த குறித்த காலத்தில் அந்த ஆணினுடைய உணவிலே, பருகுகின்ற நீரிலே அந்த நுட்பமான இந்த ஜீவ ஆத்மா சென்று சேர்ந்து இவனுடைய சுக்கிலத்திலே இருந்து அந்த குறித்த நாளிலே தாயினுடைய கருப்பையில் சென்று சேர்ந்துதான் இந்த உடல் வளருகிறது. உருத்தரிப்பதற்கு முன்னம் உயிர்ப்பு நின்றது எவ்விடம், கருத்தரிப்பதற்கு முன்பு காயம் நின்றது எவ்விடம் என்று சித்தர்கள் கேட்கிறார்கள். அதற்கு விளக்கத்தையும் கூறுவார்கள். இந்த அப்பு தேயு வாயு ஆகாயம் என்றெல்லாம் கூறுகிற நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கிற பஞ்சபூத தத்துவத்தில் இந்த நீர் தத்துவத்தில் தான் இந்த ஜீவ உயிர்களெல்லாம் இருக்கிறது. ஒளியிலும் இருக்கிறது, தண்ணீரிலும் இருக்கிறது, அது ஸ்தூலம். ஒளியிலும் இந்த ஜீவான்மா இருக்கிறது. அதைத்தான் விந்து ஒளி என்று சொல்லப்படுகிறது. இதில் இன்னும் ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்ன என்றால், இந்த பிறவிகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாம் ஒரு நீதியை வைத்திருக்கிறோம். புராண இதிகாசங்களில் பிறப்பு பலவிதமான முரண்பட்ட நிலையில் கூறப்பட்டிருக்கிறது. ஒரு விளைநிலம் இருக்கிறது என்றால் அந்த விளைநிலத்தில் வித்தை இப்படித்தான் போட வேண்டும், இன்ன விதமாகத்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு கணக்கு வழக்கு இருக்கிறது. ஆனால் இந்த இறைவன் மானிட உடம்பையே விளைநிலமாகவும் வித்தாகவும் வைத்திருக்கிற நிலையில் இது எப்படி வேண்டுமானாலும் இறைவன் இதை செய்ய முடியும் என்று சிந்திப்பார் இல்லை. அந்த காலங்களிலே சில யோகிகள், ஞானிகளுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற சில தாய்மார்கள், ஒரு சிறந்த மகான் ஒருவர் உதிக்கிறார் என்றால் அந்த ஜீவ ஒளி ஒரு தந்தையினுடைய உடம்புக்குள் உணவு மூலமாக, நீர் மூலமாக சென்று சேர்ந்து 40 நாள் இருந்து இங்கிருந்து அங்கு வித்தாக போய் விழுகிறது. அவ்வாறு அது பொதுவான விதி. சிறப்பு விதிகளிலே என்ன நடக்கிறது என்றால், நேரடியாக அந்த தாயினுடைய கருவிலே ஒளி போய் சேர்ந்துவிடும். அப்படி கருவுற்றவர்கள் பல அரிய மகான்களை இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். பிறப்பு அப்படியும் நடக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான உதாரணங்கள் நிறைய இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள முடியாமல் அதை குதர்க்கவாதமாக எடுத்துக்கொள்வார்கள். இப்படி மனிதனுக்கு பல விஷயம் புரியவில்லை. புரியாத விஷயத்தை அது அறிவுக்கு அப்பாற்பட்டது, பொருந்தாதது என்று தள்ளுவார்கள், அல்லது மித்தாலஜி என்று தள்ளுவார்கள். இப்படித்தான் இருக்கும். ஆராய்வதற்கு நேரமில்லை. அதுபோல இந்த பிறவி இவ்வாறும் நடக்கும். அப்படித்தான் புராண இதிகாசங்களில் பிறப்புகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவையெல்லாம் நீண்ட விஷயங்கள். இவை நான் இன்று சொல்லுகிற அனைத்தும் ஒரு மிகச்சிறந்த சாரம்தான். நான் அதை கூறுகிறேன். இதை நீங்கள் உங்களுடைய மனோசக்தியால் விரிவு செய்து பார்த்தால் இந்த இறைவனுடைய மிகப்பெரிய ஆற்றல் உங்களுக்கு நிச்சயமாக விளங்கும். இவ்வாறு இந்த ஞானத்தை சொல்வதுதான் என்னுடைய நோக்கம். பல ஞானிகளும் அதைத்தான் செய்தார்கள்.
இந்த உலக சந்தையை பற்றி சொல்ல வேண்டும் என்றாலும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அது மிக மிக குறைந்த நிலை. இது தற்காலிகமாக தோன்றி மறைகிறது. மிக மிக அனித்தியமானது. இது நீண்ட காலம் இருக்கப் போவதில்லை. சுகமும் இருக்காது, துக்கமும் இருக்காது. எதுவுமே நிலையாக இருக்காது. வறுமையும் மாறிவிடும், செல்வமும் மாறிவிடும். நல்ல திடகாத்திரமான ஆரோக்கியமும் கெட்டுப்போகும். கெட்டுப்போன நிலையில் இருந்தவன் சரியாகவும் செய்வான். இவையெல்லாம் பெரிய மாயம். இங்கு யாருக்கும் சுதந்திரம் இறைவன் வைக்கவில்லை. மனித சுதந்திரம் என்று சிறிதளவு இருக்கிறது. அனைத்தும் ஒரு விதிக்கு கட்டுப்பட்டே இயங்குகிறது. இதில் யாரும் யாரையும் நோவ முடியாது. ஒருத்தாரை என் செய்யலாம், ஊரெல்லாம் கொடி வெறுத்தாலும் போமா விதி என்று இந்த ஞானப் பாடல்கள் கூறுகிறது. தாம் தாம் முன் செய்த வினை தாமே அனுபவிப்பார், பூந்தாமரையோன் பொறிவழியே வேந்தே, ஒருத்தாரை என் செய்யலாம், ஊரெல்லாம் கொடி வெறுத்தாலும் போமா விதி. தாம் தாம் முன் செய்த வினையைத்தான் தான் அனுபவிக்கிறான். பூந்தாமரையோன் பொறிவழியே, தாமரை மலரில் இருக்கிற பிரம்மதேவன் ஏற்படுத்தி வைத்த இந்த உடலாகிய பொறி புலன்களால் அதை அவன் அனுபவிக்கிறான். ஒருத்தாரை என் செய்யலாம்? நமக்கு துன்பம் தந்தவன், நமக்கு துன்பம் தருகிற செயல்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? ஊரெல்லாம் கொடி வெறுத்தாலும் விதி போகுமா என்று இந்த ஞானமாகிய பாடல் கேட்கிறது. காலம் கடந்து விட்டது. வெகு காலங்களுக்கு முன்னால் ஒரு ஆலய பகுதியிலே ஒருவர் இருந்தார். அவர் ஒரு அரை பைத்தியம் என்றுதான் அவரை வைத்திருந்தார்கள். நானும் அவரை சந்திப்பேன். ஏறக்குறைய என்னுடைய நிலையும் அப்படித்தான் இருந்தது. அவர் ஒரு அழுக்கு வேட்டி, அழுக்கு சட்டை, யாரையும் கண்டுகொள்ள மாட்டார். அப்படியே வருவார், அப்படியே போவார். நானும் அதே நிலையில்தான் எங்கோ சஞ்சரித்து கொண்டிருப்பேன். அப்போது ஒரு நாள் கேட்டேன், என்ன தேடுகிறீர்கள் என்றேன். அவர் இதே பாதையில் உள்ளதால் அப்படி திரும்பி பார்த்து, பொதுவாக அவர் யாரிடமும் பேச மாட்டார், அவரிடமும் யாரும் பேச மாட்டார்கள். என்னைத்தான் ஐயா தேடுகிறேன் என்றார். உங்களை ஏன் தேடுகிறீர்கள் என்று நான் திரும்பி கேட்டேன். உங்களை தேட வேண்டியதில்லை, நீங்கள் தொலைந்து போகவும் இல்லை என்றவுடன் அவர் சற்று தலையை தூக்கி பார்த்தார். இது ஏதோ நாம் தாம் வில்லங்கமாக பேசுகிறோம் என்றால் இவன் அதைவிட பேசுகிறானே. இல்லையா, என்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவுடன் நான் மீண்டும் சொன்னேன், ஆமாய்யா, நானும் நானை தேடுகிறேன் என்றால் நானை நான் தேட வேண்டியதில்லை. நான் இருக்கிறேன், யாரென்று தெரியாமல் போய்விட்டேன். மறந்ததை நான் நினைவூட்டுகிறேன். நீங்கள் எங்கும் போகவில்லை, ஏன் தேடுகிறீர்கள்? நீங்கள் சொன்னது தவறு என்றேன். அதிலிருந்து எனக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு நெடுங்காலம் என்னோடு இந்த வேதாந்தங்களை பற்றி விரிவாக பேசுவார். அவர் வேதாந்தத்தில் தலை சிறந்த அறிவுடையவர், ஒரு சாமானியமான மனிதர். ஆனால் மிகச்சிறந்த அறிவை பெற்றிருந்தார். அதைப்போல இந்த ஞானிகளெல்லாம் பரிபாஷையிலே பல ஆசீர்வாதங்களை வழங்குவார்கள். கருப்பையா உருப்படாமல் போ என்று ஒரு ஒரு யோகியிடம் ஒருவர் பையனை அழைத்து சென்றார். அவர் ஏதோ ஆசீர்வாதம் வழங்கி விடுவார் என்று பார்த்தால், அவருக்கு அருகே சென்றவுடன் கருப்பையா உருப்படாமல் போ என்றவுடன் இவர்களுக்கு பக்கத்தில் இருந்தவர்களுக்கு தெரியவில்லை. என்னையா இந்த சாமியாருக்கு என்ன மறை கலந்து விட்டதா? ஆசீர்வாதம் கேட்டால் கருப்பையா உருப்படாமல் போ என்று சொல்லுகிறாரே என்று. அப்போது அங்கிருந்தவர்கள் விளக்கம் சொன்னார்கள். அப்பா, உன்னுடைய மனநிலையில் இருந்து பார்க்காதே, அவர்கள் ஞானிகள், அவருடைய மனநிலை வேறாக இருக்கும். கருப்பையில் இருந்து வந்தவன் இவன். அனைவரும் கருப்பையில் தான் நாம் இருந்திருக்கிறோம். உருப்படாமல் போ என்றால் மீண்டும் உனக்கு பிறவி வராமல், உரு ஏற்படாமல் நீ முக்தியடை என்று அவர் ஆசி கொடுத்திருக்கிறாரப்பா. இதை நீ உன் நிலையில் புரிந்து கொள்கிறாய் என்று அதற்கு விளக்கம் தரப்பட்டது. இப்படித்தான் நம் நாட்டு
அதிசிறந்த ஞானங்களில் சிலவற்றை இன்று நான் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.